பிரியமானவர்களே, இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசுகின்ற வார்த்தை, இப்போ ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் போய் அவன்கிட்ட என்ன கேட்குறான், ஒருத்தன்ட்ட ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறான், டேய் எங்கள் அம்மா அப்பா என்னை எப்போ பாரு படி 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 படின்னு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கடா, எனக்கு படிக்கவே பிடிக்கலடா அப்படின்னு சொன்னானா. அதுக்கு டியூஷனுக்கு போக சொல்கிறாங்க, என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கடா, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு அது எதனால் ஒரு ஐடியா கொடுறா அப்படின்னானா. அவன் என்ன பண்ணியிருக்கான், டேய் இவனை எப்போல்லாம் டியூஷன் போக சொல்கிறாங்களே, வயிற்று வலிக்குது, வாய் வலிக்குது, எனக்கு அது செய்யுது இது செய்யுது, கால் வலிக்குது, தலை சுற்றுதுன்னு போய் சொல்லி படுத்துக்கடா அப்படின்னானா. உடனே இவன் என்ன பண்ணியிருக்கான், அதே மாதிரியே சொல்லி இது அப்போ அவங்க என்ன நினச்சிருக்காங்க, சரி பையனுக்கு ஏதோ உண்மையிலேயே முடியலை போல அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. அது மாதிரி படின்னு சொன்ன நேரம்லாம் தலைவலின்னு ஏதோ நம்ம பிள்ளைக்கு பிரச்சனைன்னு நினச்சிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. கடைசியில் இவனோட ஆலோசனைப்படி அந்த பையன் என்னென்னா அந்த வருஷம் மார்க்கெல்லாம் போச்சு, ஃபெயில் ஆகிட்டான். இப்போது இந்த ஆலோசனையை அவன் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு அவன் ஆலோசனை சொன்னான். இதே ஆலோசனையை ஆண்டவரிடம் கேட்டிருந்தா ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார், நீ கீழ்ப்படி, பெற்றோருக்கு கீழ்ப்படி, நல்லா படி, ஞான கல்வி என்னிடத்திலிருந்து நான் ஞானத்தை உனக்கு தர்றேன், நீ படி அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பார். அப்போது ஆலோசனை கேட்பது நாம் யார் இடத்துல கேட்கிறோம்? மனிதர்கள் இடத்துல, ஃப்ரெண்டுகிட்டையா, இல்லை பக்கத்து வீட்லையா, இல்லை சொந்தத்துட்டையா, நம்ம அத்தைட்டையா, மாமாட்டையா? குடும்பத்தில் பிரச்சனைன்னு வந்தவொடனே நம்ம ஓடி போய் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறோமா, இல்லை நமக்கு ரொம்ப அன்பானவங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட போய் கேட்குறோமா? கேட்காதீங்க. அவர்களுடைய ஆலோசனை கூட வாழ்க்கையில் வந்து அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. இன்றைக்கி நிறைய பேர் தாய் தகப்பன்ற ஆலோசனை கேட்டு குடும்பமே பிரிஞ்சிருது. இல்லை, கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். அவர் மாத்திரம் ஆலோசனை கர்த்தராக இருந்து நம்மை வழி நடத்துகிறார். இதில் பெரிய லாங் வீடியோ போட்டிருக்கேன். பிரியமானவர்களே, லாங் வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் 6 மணிக்கு டெய்லி நான் வீடியோ என்னோடய மேக்னிஃபிஷன்ட் பிளெஸிங்ஸ்ன்ற யூடியூப் சேனல் மூலமாக வீடியோ வெளிவரும். பாருங்கள். நம் வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு வார்த்தை. இது ஒரு இலவச சேனல். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடு இணைந்து பயணம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.